படைப்பில் கூட்டு சார்புடைமை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. தெலுங்கானா மாநிலத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டதாக சொல்லப்படும் ராமையா என்பவர் 70 வயதை கடந்தவர். தனி ஒரு மனிதராக நின்று இந்த மாபெரும் பணியை செய்து வரும் இவரை தொடக்கத்தில் எல்லோரும் மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே பார்த்தனர். மரக்கன்றுகளும் விதைகளும் நிரப்பப்பட்ட தனது மிதிவண்டியில் மரம் நடுதல் தொடர்பான முழக்கங்களையும் பாதகைகளையும் சுமந்த வண்ணம் பல மைல்கள் அன்றாடம் பயணித்து மரக்கன்றுகளை தரிசு நிலங்களில் நட்டு வரும் இவர் இதற்கான செலவுகளுக்காக தனது 3 ஏக்கர் நிலத்தையே விற்றுள்ளார். திருமண வீடுகள் விழாக்களுக்கு வருவோருக்கு மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்து வருகின்றார். நான் நட்ட ஒவ்வொரு மரமும் எவ்வித பாதிப்புமின்றி வளர ஆரம்பித்ததை உறுதிப்படுத்தும் வரை நான் ஓய்வதில்லை என்று கூறும் இவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்துள்ளார். அகாடமி ஆஃப் யூனிவர்சல் பிளேஸ் என்ற அமைப்பு இவரது சேவையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டமும் இந்திய அரசு 2016ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் வழங்கியுள்ளது. கடவுளின் படைப்புகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமே கடவுள் நம்மை இந்த உலகில் வைத்திருக்கின்றார். ஆனால் நாமோ நம்முடைய சுயநலனுக்காக கடவுளின் படைப்புகளை பாழ்படுத்தி வருகின்றோம். கடவுளின் நல்லதிர் நோக்கையும் விருப்பத்தையும் நிராகரித்து நமது விருப்பத்திற்கேற்ப வாழ விரும்புகிறபடியால் ஏற்பட்டுள்ள ஆபத்துகள், வேதனைகள், வியாதிகள் இவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இப்போதும் அனைத்தையும் நேர்த்தியாக படைத்த கடவுளின் படைப்பிலிருந்து விலகிவிடாமல் தவறுகளை திருத்தி தயாபரரோடு நல்லுறவை ஏற்படுத்தி வாழ ஒப்படைப்போம். அதுவே புதிய வானம், புதிய பூமி எனும் புதிய எருசலேம் வாழ்வுக்கு நேராகவும் இறை இன்பத்தில் மேன்மையுடன் வாழவும் நம்மை தகுதிப்படுத்தும். ஜெபம். படைப்பாளராகிய இறைவா, உம் திருவுளத்தை புரிந்து அதற்கேற்ப வாழ தகுதிப்படுத்தும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.